Bismillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah, wa ala alihi wa ashabihi hizbillah, wa alayna ibadillah, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Sadaqallahul aliyyul azim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, al-jannatu tahta aqdamil ummahat. Wa sadaqa rasulun nabiyyul karim wa nahnu 'ala dhalika minash shahidin. இன்னைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 107வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 232 வசனங்கள் வரை உண்டான விளக்க உரையை நாம் பார்த்து வந்தோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 233வது வசனத்தினுடைய நீண்ட ஒரு வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இதுவரையிலும் சொன்ன விளக்க உரை என்னவென்று சொன்னால், கணவன் மனைவி இருவர் சம்பந்தமான இல்லற விஷயங்களை அல்லாஹ் தஆலா கூறி வந்தார். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்ததாக அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களால் பெற்றெடுக்கப்படும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் சீர்படுத்தும். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஈருலகிலும் மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கின்ற இந்த இல்லற வாழ்க்கையில இருவருக்கும் இடையே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிணக்குகள் ஏற்பட்டு, சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு, விவாகரத்து என்று சொல்லப்படக்கூடிய தலாக்குடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தினால், அதுபோல ஈலா என்று சொல்லப்படக்கூடிய நான் உன்னை நெருங்க மாட்டேன் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தினால், எப்படி கணவன் மனைவி இருவரும் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உறவினர்கள், பஞ்சாயத்துதாரர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி உண்டான சட்ட விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி வந்தார். இதற்கு இடையில அல்லாஹ் தஆலா இப்போது நமக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு உண்டான சட்ட விளக்கங்களை அல்லாஹ் தஆலா சொல்ல ஆரம்பிக்கின்றார். இப்படி கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விவாகரத்துக்கு உண்டான அந்த சட்ட விளக்கங்களை சொல்லிக்கொண்டே வருகிற போது, இன்னும் அந்த சட்டங்கள் இன்னும் இருக்கக்கூடிய அந்த பட்சத்தில அல்லாஹ் தஆலா இடையில் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு உண்டான அந்த சட்டங்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வருகின்றானே, இதற்கு என்ன காரணம் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரைகள் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை கொண்டு வருவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படுகிற போது தலாக் சொல்லி பிதா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்து விட்டார். அந்த பெற்றெடுத்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த தாய் பாலூட்டக்கூடிய ஒரு சம்பவம் அங்கு நடைபெறுகிறது. இப்போ இந்த பிதாவினுடைய காலகட்டம் குழந்தை பெற்றெடுத்த உடனேயே முடிந்து விடுகிறது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேறு ஒரு கணவரை மணந்து வாழ்வதற்குண்டான புதிய வாழ்க்கையை நோக்கி அந்த பெண் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் பெற்றெடுத்த இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பது? அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே உள்ள கணவரோடு உள்ள தொடர்போடு அவர்கள் இருந்தால் பால் கொடுப்பதற்கு அவர்களாகவே முன் வருவார்கள். ஏற்கனவே இருந்த கணவரோடு சண்டை போட்டுக்கொண்டு இப்போது பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு இந்த
குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு எந்த ஒரு பெண்ணும் அவ்வளவு சீக்கிரமாக மனம் வந்து பால் ஊட்டுவதற்கு முன் வர மாட்டார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண்மணிகள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்குண்டான காரணமாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அந்த குழந்தைக்குண்டான தந்தைமார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் இந்த இடத்தில் தேவைப்படுகிறது என்ற ஒரு அர்த்தத்தில் தான் அல்லாஹ் தஆலா தலாக்கினுடைய சட்டங்களை சொல்லிக் கொண்டே வருகிற போது அதை 70% அதை முடித்துவிட்டு இன்னும் 30% இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா இடையில் கொண்டு வந்து நமக்கு கூறி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பால்கூடக்கூடிய தாய்மார்களுடைய சட்டத்தை இப்போது ஏன் சொல்ல வேண்டும் என்கின்ற கேள்விக்கு இந்த அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு கூறி காட்டுகிறார்கள். அந்த வகையில அல்லாஹ் தஆலா பால்கூடக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு உண்டான சட்டங்களை சொல்லி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தந்தைமார்கள் பால்கூடக்கூடிய சமயத்தில் அந்த தாய்மார்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் என்னென்ன செய்து தர வேண்டும், அந்த குழந்தைகளிடத்தில் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நீண்ட ஒரு வசனமாக அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார். பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் கூறி காட்டுகிறார், வல் வாலிதாத்து, குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள், யுர்திஉன அவுலாதஹுன்ன, தங்களால் பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் தான் பால் ஊட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் தான் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு அவர்கள் தான் பால் ஊட்டுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வேறொரு பெண்ணை பால் ஊட்டுவதற்காக வேண்டி நீ காசு கொடுத்து கூட்டக்கூடாது. அப்படி கூட்டணும் இருந்தா அதுக்கு என்ன சட்டம்? அது வேற சட்டம் இல்லைங்களா? அல்லாஹ் முதல் தரமாக சொல்லும் போதே சொல்றான், குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களால் பெற்றிருந்த அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் தான் பால் ஊட்டுவதற்கு முதல் தகுதி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒல்வாலிதாத்து, குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் யுர்திஉன அவுலாதஹுன்ன, தங்களின் குழந்தைகளுக்கு அவர்கள் தான் பால் ஊட்டுவதற்கு முன் வருவார்கள். ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான 2 வருடங்கள் பால் ஊட்டுவார்கள். நல்லா கவனிக்கணும், பரிபூர்ணமாக 2 வருடங்கள் பால் ஊட்டுவார்கள். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? 6 மாசத்திலேயே பால் ஊட்டுறதை நிப்பாட்டிட்டு செரிலாக்கு, நெஸ்கஃபே, அமுல்யா, பீடியாஷுவர் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான 2 வருடங்கள் தங்களால் பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இந்த தாய்மார்கள் பால் ஊட்டுவார்கள். லிமன் அராத அன் யுதிம்ம ரதாஅத, அந்த பால் ஊட்டுவதை பரிபூர்ணமாக செய்து தர வேண்டும் என்று விரும்பக்கூடிய தந்தைமார்களுக்கு, அந்த பால் ஊட்டுவதை பரிபூர்ணமாக இந்த பெண்கள் இந்த தாய்மார்கள் செய்து தர வேண்டும் என்று விரும்பக்கூடிய தந்தைமார்களுக்காக வேண்டி அந்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பரிபூர்ணமான 2 வருடங்கள் பால் ஊட்டுவார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மஅலல் மௌலூதி லஹு, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது. தந்தைமார்களாகிய நீங்கள் நல்லா கவனிக்கணும். வஅலல் மௌலூதி லஹு, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தைமார்களாகிய உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. ரிஸ்குஹுன்ன, அந்த தாய்மார்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வது. ஒரு கிஸ்வத்துஹுன்ன, அந்த தாய்மார்களுக்கு ஆடைகள் ஏற்பாடு செய்து தருவது. இதெல்லாம் முகம் சுழிச்சிட்டு செய்யக்கூடாது. பில் மஅரூஃபி, அழகான முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, அழகிய முறையில் நீங்க அந்த பெண்களுக்கு, பார்க்கக்கூடிய தாய்மார்களுக்கு உடை வாங்கி கொடுக்கணும், உணவு வாங்கி கொடுக்கணும். இதுவெல்லாம் தந்தைமார்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது.
அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்யணுமா, என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், என்ன செய்வ நீ அப்படின்னா சண்டை போட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. அல்லாஹ் சொல்றான், வஅலல் மௌலூதி லஹு, அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது ரிஸ்குகுன்ன, இந்த பாடுபடக்கூடிய தாய்மார்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வது, ஒரு கிஸ்வத்துகுன்ன, இந்த தாய்மார்களுக்கு உடை சம்பந்தமாக ஏற்பாடு செய்வது, பில் மஅரூஃபி, அழகிய முறையில் ஏற்பாடு செய்வது தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா துகல்லஃபு நஃப்ஸுன் இல்லா வஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சிரமம் கொடுக்கப்படுவது கிடையாது மார்க்கத்துல, இல்லா வஸ்அஹா, அந்த ஆன்மாவிற்கு முடிந்த விஷயத்தை தவிர. அப்போ தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும், உங்களால் முடிந்த அளவிற்கு குழந்தைக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க செய்வது உங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதை நீங்க சிரமமாக நினைக்காதீங்க, அதை நீங்க சிரமமாக நினைக்காதீர்கள். நம்மளாம் இப்ப என்ன சொல்றோம்னா அன்பு தொல்லைன்றோம், தொல்லையே இல்லை, அது நல்லா சொல்றான், தொல்லைக்கு நினைக்காதது. நம்ம என்ன சொல்றோம், அன்பு தொல்லை. அது என்னங்க அன்பு தொல்லை? அந்த வார்த்தையே தப்பு, அது தொல்லையே கிடையாது, சிரமமாகவே நினைக்க கூடாது. அது ஒரு சிரமமா நீங்க நினைக்கிற அன்பு தொல்லைங்கிற அதுக்கு ஒரு பேர் நம்ம சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், லா துகல்லஃபு நஃப்ஸுன் இல்லா வஸ்அஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் அது என்ன முடியுமோ அது முடிவதை தவிர வேறு ஒன்றையும் கொடுத்து அதை நாம் சிரமப்படுத்துவது கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லா துமார்ர வாலிதத்துன், எந்த ஒரு தாயையும் பிவலதிஹா, அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தைகளுடைய பெயரை சொல்லி அவர்களை சிரமப்படுத்தப்பட்டு விடக் கூடாது. எந்த ஒரு தாயையும் குழந்தைகளுடைய பெயரை சொல்லி உன்னை நான் அடிப்பேன், உன்னை நான் குத்துவேன், உன்னை நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுத்தக்கூடாது. நான் துமார்ர வாலிதத்துன் பிவலதிஹா, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயை அந்த குழந்தையினுடைய விஷயத்தில் நீங்கள் சிரமத்தை தவிர்த்து விடக்கூடாது. அதுபோல வலா மௌலூதுல்லஹு பிவலதிஹி, தந்தைக்கு அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லி எந்த ஒரு நபரும் தந்தைக்கு சிரமத்தை தரக்கூடாது. ஏங்க என்னால பால்லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்க போய் ஸ்ரீலங்கா வாங்கிட்டு வாங்க, பிடிஎஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரே தந்தையை பிடிச்சி இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா. இப்போ வந்து ஹிமாலயா ஸ்வைப்பு என்னென்னமோ வருது குழந்தைகளுக்காண்டி, கார்பரேட்கார முடிவு பண்ணிட்டான் இதை வச்சுதான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரியே நம்முடைய தாய்மார்களும் தந்தைமார்களுடைய சொல்லி சிரமத்தை கொடுக்கிறது அப்படியும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வலா மௌலூதுல்லஹு பிவலதிஹி, குழந்தைகளுடைய பெயரை சொல்லி எந்த ஒரு தந்தையையும் சிரமத்தை நீங்கள் கொடுத்து விடக்கூடாது. சரி, ஒரு சில குழந்தைகளுக்கு அவங்க பிறக்கும் போதே தாய் தந்தையரை இழந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு யார் பொறுப்பு எடுக்கிறது அப்படின்னா வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதையும் சேர்த்து சொல்லணும், வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக, எந்த ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை இல்லையோ அப்ப அந்த தாய் தந்தையரோடு சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் இருப்பாங்களா, வாரிசுதாரர்கள், சொத்துக்கு உரிமையானவர்கள். சொத்துக்கு மட்டும் உரிமை கொண்டாடக்கூடாது, சொத்து எப்படி உங்களுக்கு கிடைக்கணும் உரிமை கொண்டாடுறீங்களோ அது போல நீங்க யாருடைய சொத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அவர் இல்லைன்னா அவங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கிறதும் உங்கள் மீது கடமைன்ற அல்லாஹ். வஅலல் வாரிசி, வாரிசுதாரர்கள் மீதும் மிஸ்லு தாலிக, இது போன்ற ஒரு கடமை உண்டு. குழந்தை பிறக்கும் போதே தாய் தந்தை ஒவ்வாதாயிரம் அப்படின்னா அந்த தாய் தந்தையை சுற்றி உள்ள உறவினர்கள், சொத்து உரிமைக்கு தகுதியானவர்கள், அவங்க தான் அந்த குழந்தையை பொறுப்பெடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. எப்படி தாய் தந்தைக்கு இருக்குதோ அது போல தாய் தந்தை இல்லாத நேரத்துல அந்த வாரிசுதாரர்கள் தான் எடுத்து பொறுப்போடு நடக்கணும். எனக்கு என்ன வந்துச்சு, நானா பெற்றேன், நான் பெற்றதுக்கே என்னால பார்க்க முடியல, நான் இப்படி இன்னும் பெற்றதுக்கு நான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாதுன்றாங்க. அல்லாஹ் தஆலா வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக,
வாரிசுதாரர்கள் மீது அது போன்ற ஒரு கடமை உண்டு என்று சொல்லிட்டு இதுவெல்லாம் ஆகுவதற்கு உண்டான சட்டம் சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் விரும்பினால் ஃபிசாலன் பால்குடி மரக்கடிக்க வைப்பதை பால்குடிய மரக்கடிக்க வைப்பது குழந்தைக்கு 2 வருஷம் பால் கொடுத்துட்டோம் அடுத்து 3ஆவது வருஷம் தொடங்க போகுது பால்குடி மறக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க அப்படி இல்லைன்னா 1.5 வருடம் பால் கொடுத்துட்டோம் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்குது குழந்தை இதுக்கு மேல பால் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கணவனும் மனைவியும் முடிவெடுத்து அவங்க வந்து பால்குடி மறக்கடிக்கிறத விரும்பினால் அதோட சேர்த்து சொல்றான் கணவன் மனைவி இருவருமே பொருந்திக் கொண்ட நிலைமையில் கணவன் மனைவி இருவருமே பொருந்திக் கொண்ட நிலைமையில் 1.5 வருஷத்துல 2 பேருமே நினைக்கிறாங்க பால்குடி மறக்க வச்சிடலாம் பிள்ளைக்கு இதோட போதும் நம்ம இதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம் பிள்ளைக்கு அப்படின்னு 2 பேருமே முடிவெடுத்துட்டாங்கன்னா அது செய்யலாம் உரிமை உண்டு இதுல கணவன் வந்து போதுன்றாரு மனைவி இல்லைங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பிள்ளைக்கு இன்னும் ஒரு 6 மாசம் பால் கொடுக்கலாம் அப்படின்றாங்க அப்படின்னா அப்போ கணவர் வந்து அதுக்கு சம்மதிச்சுதான் போகணும் அதே மாதிரி மனைவி இதோட போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு மனைவி சொன்னாங்கன்னா கணவர் சொல்றாரு இல்ல பால்குடி உன்னுடைய தாய்ப்பாலையே கொடு அதான் பிள்ளைக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா மனைவி அதுக்கு சம்மதிக்கணும் சரி நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஒரு 6 மாசம் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு வரணும் 2 பேருமே மனம் பொருந்திய நிலைமையில் இந்த பரிபூர்ணமான 2 வருடங்களுக்கு இடையில பால்குடி மறக்கடிக்க வைப்பதை விரும்பினார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் கணவன் மனைவி இருவருமே மனம் பொருந்தி கொண்ட நிலைமையில் குழந்தைக்கு பால்குடி மறக்கடிக்க வைப்பதை விரும்பினால் அதுபோல ஆலோசனையோடு மருத்துவர்களுடைய ஆலோசனை அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆலோசனை அதே மாதிரி நமக்கு வயதுக்கு மூப்பு உள்ளவங்க இருப்பாங்க நம்முடைய உறவுகள்லயே பெரியவங்க ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப அவங்க வந்து ரொம்ப அனுபவம் பெற்றவங்க அப்ப அனுபவம் பெற்ற ஆள் சொல்றாங்க ஏமா இந்த அளவுக்கு போதுமா நீ பால் கொடுக்குறது இதுக்கப்புறம் பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அனுபவத்துல சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆலோசனையோடு அந்த ஆலோசனையோடு கணவன் மனைவி இருவருமே குழந்தைக்கு பால்குடியை மறக்க வைப்பதை விரும்பினால் கணவன் மனைவி இருவரின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை ஏன்னா நீங்க ஆலோசனையோடு தான் செய்றீங்க நீங்க 2 பேருமே முடிவெடுத்துதான் மனம் பொருந்திய நிலைமையில தான் செய்றீங்க உங்க 2 பேருக்குமே தெரியும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஆரோக்கியம் இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படி நமக்கே திருப்தியா தெரியுது அப்படிங்கும் போது நம்ம பிள்ளைக்கு ஏதாவது நம்ம மாற்றமா செய்வோமா நம்ம பெற்றெடுத்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது மாற்றமா செய்வோமா இல்ல இல்ல அதான் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படி மனம் பொருந்திய நிலைமையில் அல்லது ஆலோசனையோடு பால்குடிக்க மறக்க வைப்பதை நீங்கள் விரும்பினால் சொல்லாதமாக அழைக்குமா கணவன் மனைவி இருவரின் மீதும் எந்த ஒரு குற்றமும் இல்லை அதுபோல வயின் அறத்தும் இதுவே குழந்தை பெற்றெடுத்த அந்த சமயத்துல குழந்தை பெற்றெடுத்த தாய்க்கு பால் வந்து அவங்களுக்கு உற்பத்தி ஆகல அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்துல அல்லது மருத்துவர்களுடைய ஆலோசனை இன்னும் பெற்றெடுத்த தாய்க்கு வந்து அவங்களுக்கு தாய்ப்பால் வந்து இன்னும் உற்பத்தி ஆகல அப்படிங்கிற அவங்க ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த சமயத்துல நீங்க அந்த நேரத்துல செவிலி தாயை நீங்க ஏற்பாடு பண்ணிக்கலாம் பால் குடிக்க வைப்பதற்காக வேண்டி உள்ள செவிலி தாய் பால் குடிக்க வைப்பதற்காக வேண்டி உள்ள செவிலி தாய் நீங்க வாடகை தாய் அப்படிங்கிற அந்த கவனத்துக்கு போயிடக்கூடாது அது வேற சட்டம் இங்க சொல்றது பால் குடிக்கிறதுக்காக வேண்டி வைக்கப்பட்டுள்ள செவிலி தாய் அப்படிங்கிறத மனசுல பதிச்சுக்கணும் அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் வயின் அறத்தும் கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் குடிக்க செய்வதற்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் குடிக்க செய்வதற்காக வேண்டி
யாராவது பால் குடிப்பாட்டக்கூடிய செவிலி தாய்மார்களை ஏற்பாடு செய்வதற்கு நீங்கள் விரும்பினால் அப்போது உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை, நீங்க ஏற்பாடு செஞ்சுக்கலாம். செவிலி தாயை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். ஏன்னா தாய்க்கு அது பால் குடிப்பாட்டுவதற்கு உண்டான ஒரு தகுதி வரணும். பால் உற்பத்தி ஆகணும், அப்பதான் குழந்தைக்கு கொடுக்க முடியும். பாலை உற்பத்தி ஆகலைங்கும் போது எப்படி அந்த பெண் குழந்தைக்கு பால் ஊட்ட முடியும்? அது முடியாது, நிர்பந்தமாயிரும், ரொம்ப சிரமமாயிரும், மனதளவுல ரொம்ப பிரச்சனைகள்லாம் அவங்க அந்த நேரத்துல நேர்படும் உங்களுக்கு. இது போன்ற அந்த சமயத்துல நீங்க பால் குடிக்க வைப்பதற்காக வேண்டி செவிலி தாய்மார்களை ஏற்பாடு செய்வதில் உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. நீங்க அந்த செவிலி தாய்மார்களை ஏற்பாடு செய்து அவங்க பால் கொடுக்க வச்சு, குழந்தைக்கு பால் ஊட்ட வச்சு, அதற்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சன்மானம் கேட்கிறாங்களோ அதை அவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவுறது உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. அப்படி நீங்க செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதா சல்லம்தும் மா ஆதைதும் பில் மஅரூஃபி. அந்த செவிலி தாய்மார்களுக்கு அழகிய முறையில் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு தொகை அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய சன்மானத்தை நீங்கள் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்பவும் கவனமா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இதா சல்லம்தும் மா ஆதைதும் பில் மஅரூஃபி. அந்த செவிலி தாய்மார்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய தொகையை நல்ல முறையில நீங்க கொடுக்க முடியும் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால், அப்படி செவிலி தாய்மார்கள் நீங்க ஏற்பாடு செய்வதில் உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை. செவிலி தாய்மார்களை நீங்க ஏற்பாடு செஞ்சு நீங்க அவங்களுக்கு முன்னாடி சன்மானத்தை கொடுத்துடணும். கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்காம விட்டுக்கூடாது. இன்னைக்கு கூட காலகட்டத்தில் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னா நீங்க அதை ஏற்பாடு செய்யலாம், உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. ஒப்புக்கொண்டுட்டு எல்லாம் பால்லாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே பால் கொடுத்துட்டாங்க, அந்த காலகட்டம் முடிஞ்சு உடனே நீ அப்படியே போயிடுமா, எதுவுமே கொடுக்காம அப்படியே அனுப்பிச்சு விடுறது, இது இந்த மாதிரியான அநியாயம்லாம் செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு துரோகம் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். என்னன்னா, அழகிய முறையில் நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய சன்மானத்தை கொடுத்துவிட முடியும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் அப்படிப்பட்ட செவிலி தாய்மார்களை ஏற்பாடு செய்வதில் உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வத்தகுல்லாஹ. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பிமா தஅமலூன நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் பஸீருன் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது அப்படியே அல்லாஹ் தஆலா மிரட்டுற மாதிரி இருக்கு. நீ ஏதாவது உள்ளுக்குள்ள வெளிரங்கத்துல ஒரு விதமா நடந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு விதமா நீ நினைச்சேனாலும் அதையும் அல்லாஹ் தஆலா கண்கூடாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நம்ம எந்த ஒரு தப்பையும் மறைமுகமாகவும் செய்துவிட முடியாது, பகிரங்கமாகவும் செய்துவிட முடியாது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பிமா தஅமலூன பஸீர் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை அல்லாஹ் தெளிவாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த நீண்ட வசனத்தை இந்த சட்டங்களை சொல்லி நமக்கு கூறி காட்டுகிறார். இப்போ இந்த ஆயத்திற்கு உண்டான விரிவுரை விளக்கத்தை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்னன்னா, தாயும் தந்தையும் குழந்தைக்கு முதல் அடிப்படையானவர்கள். தாயும் தந்தையும் குழந்தைக்கு முதல் அடிப்படையானவர்கள். அதுபோல தாயும் தந்தையும் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல எந்த ஒரு சமரசத்தையும் அவர்கள் செய்து கொள்ளக்கூடாது.
அதையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு சுட்டிக்காட்டுவதன் மூலமாக வல்வாலிதாத்து என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் முடிச்சதுமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம குழந்தை பெற்றெடுக்காம இருக்கலாம், அப்பதான் நம்முடைய இளமையினுடைய அந்த அழகுலாம் வந்து போகாம இருக்கும். இப்பவுமே குழந்தை பெற்றெடுக்கிறதுனா இளமையினுடைய அழகுலாம் போயிடும் அப்படின்னு சொல்லி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் தள்ளி வைத்துக் கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு கடை சாதனத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில குழந்தை பெற்றெடுத்துக் கொள்வதை அவர்கள் தவிர்த்து கொள்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது என்கின்ற வார்த்தையை விஷய சட்டத்தை அல்லாஹ் தஆலா வல்வாலிதாத்து என்கின்ற இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதனாலதான் இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, முன்னாடிலாம் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி மாறிடுச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை நமக்கே குழந்தை அப்படிங்கிற ரெண்டு தீர்ப்பு வந்துருச்சு. எப்படிங்க? நான் ஒரு குழந்தை நீயும் ஒரு குழந்தை நமக்கே எதுக்கு குழந்தை அப்படின்னு வந்துருச்சு இப்போ உள்ள ரெண்டு, இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்றான் அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்வது கூடாது, சந்ததிகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் உணர்த்தும் விதமாக வல்வாலிதாத்து என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது கணவன் மனைவி இருவருக்குமான உள்ள அடிப்படை சட்டமாக அல்லாஹ் இந்த சட்டத்தின் தொடக்கத்திலேயே தொடக்க வார்த்தையிலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதோடு அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்படி கணவன் மனைவி இருவரும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குகிற போது எந்த தகராறுகளையும் குழந்தை சம்பந்தமாக அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. குழந்தை சம்பந்தமாக எந்த தகராறையும் அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள என்ன விஷயம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இது மாதிரி எல்லாம் வந்து விட்டதுனால குழந்தை உருவாக்கும் போதே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் இப்படி, பெண் குழந்தையாக இருந்தால் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு கடைசி அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சமயத்துல நிறைய பிரச்சனைகள் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வருகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினுடைய தொடக்கத்திலேயே சொல்லி காட்டுகிறார். இவருடைய அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம ரதாஆ என்கின்ற அந்த வாசகத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கணவன் மனைவி இருவருமே குழந்தை சம்பந்தமான அந்த விஷயத்துல எந்த தகராறையும் எந்த முடிவையும் எந்த தீர்மானத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய பொறுப்பு கணவன் மனைவி இருவருக்குமே உண்டு என்கின்ற அந்த விஷயத்தை அந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்த பட்சமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், இப்படி தாயினுடைய வயிற்றில் குழந்தை உருவாக்குகிற போது அந்த குழந்தைக்கு காரணமான தந்தை அந்த தாய்க்கு வேண்டிய அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றையும் அவர் நல்ல முறையில் நல்ல முறையில் தருவது தந்தையின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. முழுமையாக தரணும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ உள்ள காலத்தினுடைய அந்த போக்கில் என்ன செய்கிறோம் என்று சொன்னா, குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு குழந்தை வெளியே வந்த உடனே எல்லாத்தையும் நிறுத்திக்கிறது. இதுக்கப்புறம் நீயே உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. அப்படியே இருக்கக்கூடாது. முழுமையாக கணவன் மனைவி இருவருமே அதற்குண்டான பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். மனைவியானவர் அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும். அந்த வளர்த்து எடுக்கக்கூடிய செலவு சம்பந்தமான, பொருளாதாரம் சம்பந்தமான, இடம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் அந்த தந்தைமார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாய கடமையாக இருக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டு நடப்பது நல்ல முறையில் நடக்க வேண்டும். முகம் சுளித்துக் கொண்டே செய்யக்கூடாது. எதையுமே வந்து முகத்தை விகாரமா வச்சுக்கிட்டு கோபமா வச்சுக்கிட்டு இவ்வளவு செய்யணுமா, சரி செய்யணுமா
தொலைச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டத்துல உள்ள மாப்பிள்ளைமார்கள் செய்வது போல செய்யக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைன்னா மழை நல்ல முறையில் மனம் கொண்டு செய்யும். மனம் கொண்டு செய்கிற போது அது உங்களுக்கு பரக்கத்து ஏற்படுகிறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். கணவன் மனைவி இருவருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து ஏற்படணுமா, அவங்க பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை அழகிய முறையில் கவனித்து நீங்க அவர்களை வளர்த்தெடுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை ஈட்டி தரும். நம்ம இன்னைக்கு அதை செய்யறதே இல்லை. அதுதான் அல்லாஹ் தஆலா பின் மழை அழகிய முறையில் நீங்கள் செய்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், கணவன் மனைவி இருவருக்குமே குழந்தை பேரை சொல்லி எந்த ஒரு செல்வத்தையும் கொடுக்க கூடாது. கணவன் மனைவிக்கு எந்த ஒரு செல்வத்தையும் கொடுக்க கூடாது, மனைவி கணவனுக்கு எந்த ஒரு செல்வத்தையும் கொடுக்க கூடாது. அதுபோல கணவன் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மனைவிக்கு எந்த ஒரு செல்வத்தையும் கொடுக்க கூடாது. அதே போல மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் குழந்தை பேரை சொல்லி, எப்பா குழந்தைக்கு 40 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு விழாவை கொண்டாடி ஊருக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடு, ஊருக்கெல்லாம் சாப்பாடு 10 கடாவை விட்டு 100 கடாவை விட்டு எல்லாரும் வந்து சாப்பிடட்டும். அது நல்ல முறையில நல்ல எண்ணத்தோடு சொல்வது வேறு. ஆனா சில பேர் வந்து ஆடம்பரத்தினால வீண் விரயமாக அதை செய்து காட்டுவது என்பது அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் அல்லாஹ் தஆலா குழந்தை பேரை சொல்லி தந்தையை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள், குழந்தை பேரை சொல்லி தாயை நீங்கள் சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா லா துகார வாலிதத்துன் பி வலதிஹா வலா மௌலூதுன் லஹு பி வலதி என்கிற வாசகத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதற்கப்புறம் முக்கியமான விஷயம், பாலூட்டக்கூடிய கால அவகாசம் என்ன? இதுல ஷாஃபிஈ மذஹபிலும் ஹனஃபி மذஹபிலும் நமக்கு இருவிதமான சட்டங்களை அவரவர்கள் ஹதீஸ் சம்பவங்கள் சஹாபாக்களுடைய சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்து காட்டிய அந்த விஷயங்கள் இதையெல்லாம் வைத்து ஆராய்ந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹனஃபி மذஹபை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, ஒரு தாய் அவருடைய குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம் 30 மாதங்கள். 2.5 வருஷம் 2.5 வருஷம்னா 30 மாதங்கள் கட்டாயமாக தாய் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும். அதுல எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் இடையில எந்த ஒரு சிரமத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இப்படி ஹனஃபி மذஹபை சார்ந்தவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஷாஃபிஈ மذஹபை சார்ந்தவர்கள் அதுபோல மற்ற எல்லா இமாம்களும் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய கால அவகாசம் 2 வருடம், 2 வருஷம் 24 மாதங்கள் பாலூட்டினா போதும். அதுதான் அல்லாஹ் தஆலா ஹவுலைனி காமிலைனி பரிபூர்ணமான 2 வருடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படின்னு ஹனஃபி மذஹபை சார்ந்தவர்கள் ஏன் 2.5 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஸலாத்துன ஷஹ்ரா 30 மாதங்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல 26வது சூரத்துல் அஹ்காஃப் என்ற சூரால ஸலாத்துன ஷஹ்ரா 30 மாதங்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வார்த்தையிலேயே வருகிறது. அதனால நீங்க 30 மாசம் 2.5 வருஷம் கட்டாயமா நீங்க பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனஃபி மذஹபை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அப்ப அதற்கு ஷாஃபிஈ மذஹபை சார்ந்தவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில குழந்தைகளுக்கு, பெரும்பாலான குழந்தைகள் 2 வருஷம் நீங்க பால் கொடுத்தீங்கன்னா அது போதுமானது. ஒரு சில குழந்தைகளுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அவங்களுடைய உடல் ரீதியான சில விஷயங்கள்லாம் அசௌகரியங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி 2 வருஷம் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அல்லாஹ் 30 மாதங்கள் என்று சொல்றான். கட்டாயமாக நீங்க வந்து 30 மாதங்கள் கொடுக்கணும்ன்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லல. ஏன்னா அல்லாஹ் இந்த இடத்துல ஹவுலைனி காமிலைனி பரிபூர்ணமான 2 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 வருஷம் பால் கொடுத்துட்டா போதும். ஒரு சில குழந்தைகளுக்கு 2 வருடத்தை தாண்டியும் பாலூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது மருத்துவர் சொல்றாரு. அல்லது தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை பார்த்து உள்ள ஆரோக்கியத்தை வந்து விளங்கி
இப்படி செய்யறாங்க, செய்ய முன் வராங்க அப்படின்னா தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஷாஃபிஈ மத்ஹபை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஆக மொத்தம் மற்ற எல்லா இமாம்களும் 2 வருடங்கள் கட்டாயமாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று சொல்றாங்க. ஹனஃபி மத்ஹபை சார்ந்தவர்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு 30 மாதங்கள், அதாவது 2.5 வருடம் கட்டாயமாக பால் ஊட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இது போன்ற அந்த சமயத்துல ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றதற்கு பிறகு உடனடியாக பால் உற்பத்தி ஆகல, பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்குது, பிள்ளை பாட்டுக்கு அழுது கொண்டே இருக்குது, ஆனா தாய்க்கு பால் உருவாகல அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த கட்டத்தில் செவிலி தாயை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்படி ஏற்படுத்திக் கொள்வதில் எந்த ஒரு உங்களுக்கு சிரமமும் கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு பால் ஊட்டக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு உண்டான தகுதி அவங்களுக்கு அந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை வஃபாத் ஆவாங்க. வஃபாத் ஆன அந்த கவலையிலேயே அன்னை ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்ததுனால பெற்றெடுத்த குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய அந்த ஒரு ஆரோக்கியம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுடைய கணவர் வஃபாத் ஆயிட்ட அந்த ஒரு கவலையினால அவங்க அழுது அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு உண்டான மக்ஃபிரத்தை கேட்டுக்கொண்டே இருந்த அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பால் உற்பத்தி ஆகல. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் ஊட்டுவதற்காக வேண்டி செவிலி தாயை ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான அந்த ஒரு காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில அந்த கால அரபு காலகட்டத்துல தான் என்ன செய்வாங்க, செவிலி தாய்மார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கிராமத்துல வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. கிராமத்துல வாழ்ந்து கிராமத்தினுடைய அந்த விவசாயத்தினுடைய அந்த விஷயத்திலேயே நல்ல ஆரோக்கியம் கொண்ட பெண்களாக இருப்பாங்க. அவங்களாம் செவிலி தாய்மார்களாக இந்த மாதிரி வசதி பெற்ற அந்த குடும்பத்தார்கள்ல பிறந்த அந்த குழந்தைக்கு செவிலி தாய்மார்களாக இருப்பதற்கு அவங்க வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தீமான புள்ள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையான புள்ள, ஒரு அனாதையான பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுக்கு எந்த செவிலி தாய்மார்களும் முன் வரவே இல்லை. யாருமே இந்த குழந்தை எனக்கு வேணாம், இந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது அனாதையான குழந்தை, நம்ம இதுக்கு பால் கொடுக்கிறதுனால எந்த ஒரு லாபமும் நம்மளால அடைய முடியாது, எந்த ஒரு பெரிய ஒரு தொகையும் தர மாட்டாங்க, இது அனாதையான பிள்ளை, இதுக்கு போய் பால் கொடுக்கிறதுனால நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நிறைய செவிலி தாய்மார்கள் தங்களை முன் வராம அவங்க அப்படியே பிற்படுத்திக்கிட்டாங்க. அந்த நேரத்துல தான் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த செவிலி தாய்மார்களும் அரவணைக்காத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழந்தை பருவத்துல தான் பால் கொடுக்க முன் வராங்க அப்படின்னு சொல்லி ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன் வந்தார்கள். ஆனா அந்த நேரத்துல ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டி காட்டுறாங்க. அவங்களுடைய 2 மார்பகங்கள்ல ஒரு மார்பகம் மட்டும்தான் பால் கொடுப்பதற்கு தகுதியானதா இருந்துச்சு, இன்னொரு மார்பகம் அவங்களுக்கு அதற்கு உண்டான தகுதிகளே இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை எப்போ அவங்க கையில அன்போடு அரவணைப்போடு அவங்க வாங்கினாங்களோ அந்த ஒரு பரக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த நாவை அவங்களுடைய மார்பகத்துல பட்ட உடனே வேற எந்த தாய்க்கும் வராத ஒரு அமுதத்தை அல்லாஹ் தஆலா ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல அல்லாஹ் தஆலா தந்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அவங்க ஊர்ல பிறகு வரும்போது அவங்க பயணம் செய்து வந்த அந்த ஒரு கழுதை கூட மற்ற பயண கூட்டங்கள் எல்லாம் வேகமா வந்துட்டாங்க அரபி அந்த தேசத்துல. ஆனா இவங்களுடைய கழுதை மட்டும் ரொம்ப தாமதமாக போச்சு. ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் சொன்னாங்க, என்ன எல்லா பயண கூட்டங்களும் நமக்கு முன்னாடியே போயிட்டாங்களே, நம்ம தான் ரொம்ப தாமதமா போறோம் அப்படின்னு. அப்போ ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நமக்கு அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பயண கூட்டங்களும் போய் 2 நாட்கள் கழித்து தான் அவங்க போய் சேர்ந்தாங்க அந்த மரத்தடியில. எல்லா பயண கூட்டங்களும் குழந்தைகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. குழந்தைகள்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த பயண கூட்டங்களை இவங்க பார்க்கறாங்க. இவங்க அதுக்கப்புறம்
போய் இருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தையை யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழல்ல அந்த மரத்தடியில அவங்களுடைய பாட்டனார் வைத்துக் கொண்டு காத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது ஹலீமத்து ஸாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய முபாரக்கான காலத்துல நபிசுல்லாஹ் அவர்களை பணம் கொடுப்பதற்காக வாங்கி கொண்டாங்க. அப்ப அவங்களுடைய கணவர் சொல்றாங்க, இது எத்தீமான புள்ள, நம்ம ஏற்கனவே வறுமையில இருக்கும், ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட நமக்கு வழி இல்லை, எத்தீமான பிள்ளையை நீ வாங்குறேம்மா, உனக்கு ஏதாவது ஒரு சன்மானம் கிடைக்குமா, நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி உன்னை கணவர் கேட்கிறாங்க. கணவர் கேட்கும்போது ஹலீமத்து ஸாதியா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ் தருவான், ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ் தருவான். இது அனாதையான பிள்ளை என்று பார்க்காதீங்க, அந்த பிள்ளையுடைய முகத்தை பாருங்க, எவ்வளவு முபாரக்காக இருக்குது, எவ்வளவு அற்புதமாக இருக்குது. அந்த குழந்தைக்கான உயிரை கொடுக்கலாம், அற்புதமான முகம் பாருங்க, மலர்ச்சியான முகம், லட்சணமான முகம், அந்த முகத்தை பாருங்க, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கின பிறகு அவங்களுடைய 2 மார்புகளும் அல்லாஹ் தஆலா பால் கொடுப்பதற்கான தகுதியுடையதாக ஆக்கலான்றது மட்டும் அல்லாம இன்னொரு அதிசயமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கழுதையில அவங்க பயணம் செஞ்சுட்டு போகும்போது எல்லா பயண கூட்டங்களும் ஏற்கனவே பயணம் செஞ்சுட்டு போய் அவங்க ஊரை அடைவதை விட இந்த கழுதை அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல போய் அவங்க ஊர்ல போய் சேர்ந்தாங்க, சொந்த ஊர்ல போய் சேர்ந்தாங்க. இதான் வரலாற்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது நபிசுல்லாஹ் அவங்களுக்கு என்றே அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுத்த அற்புதமான ஒரு வாக்கியம். அதனால செவிலி தாயை ஏற்படுத்தி கொள்வது என்பது எந்த ஒரு தாய் தந்தையருக்கும் குற்றம் அல்ல அப்படிங்கிறது அல்லாஹ் இந்த வார்த்தையை மூலமா சொல்லி காட்டுகிறார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உருவானது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சபையில சஹாபாக்களோடு அமர்ந்து இருக்கும் போது ஹலீமத்து ஸாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட நாட்கள் கழித்து வயது முதிர்ந்த அந்த நிலைமையில வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாரசீக நாடும் ரோம் நாடும் ரொம்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த காலகட்டத்தில் ஹலீமத்து ஸாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயது முதிர்ந்த அந்த நிலைமையில தள்ளாத வயதில் அப்படி வந்து கொண்டே இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலிருந்து எழுந்திருத்து போய் அவங்களை அப்படியே தங்களுடைய கை கொண்டு அவங்களை கூப்பிட்டு வந்து தங்களுடைய மேலில் உள்ள அந்த துணியை எடுத்து விரிச்சு இதுல உட்கார்ந்தமான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். இதுதான் செவிலி தாயாக இருந்தாலும் அரவணைக்கு ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருப்பார்கள். பெற்றெடுத்த தாயை மதிக்கிறதே இந்த காலகட்டத்துல ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? எங்கேயோ போய் விட்டுறாங்க, என்ன வயோதிகர் கூட்டமா மடமா ஏதோ ஒரு இடத்துல போய் முதியோர் இல்ல போய் விட்டுறாங்க பெற்றெடுத்த தாயை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு பால் கொடுத்த தாயை தங்களுடைய மேனியில இருந்த அந்த துணியை எடுத்து விரிச்சு இதுல வந்து உட்காருமான்னு சொல்லி எந்த காலகட்டத்துல ரோம் நாடும் பாரசீக நாடும் அவர்களை பார்த்து பயப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த உலகமே ஈருலக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தங்களுக்கு பால் கொடுத்த தாய் என்கின்ற ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்கிறதுனால எழுந்திருச்சு வந்து கை கொடுத்து அவங்களை கூப்பிட்டு வந்து தங்களுடைய மேனியில இருந்த அந்த துணியை வந்து விரிச்சு இதுல உட்கார்ந்தமான்னு சொல்லியிருக்காங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயை எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதை கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழலிலும் நாம் இருக்கிறோம். ஒரு தாயை எந்த ஒரு விஷயத்தை உனக்கு ஏவினாலும் அந்த விஷயத்தை உடனடியாக செய்துவிடு. அது உனக்கு கெட்டதாக தெரிந்தாலும் கூட அந்த தாய் உனக்கு நல்லது என்று நினைத்துதான் உனக்கு சொல்லுவோம் இல்லையா? எந்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து கெட்டதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நல்லதான் சொல்லிக் கொடுப்பாங்க. தன்னுடைய பிள்ளை வந்து நல்ல முறையில வளரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். உன்னுடைய தாய், உன்னுடைய அம்மா உனக்கு என்ன சொன்னாலும் அதை நீ கெட்டதாகவே நினைச்சாலும் சரி, அது
வேண்டாம், உடனே அதை கேட்பது உன் மீது கட்டாய கடமை என்கின்ற உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் ஒரு வாலிதான் என்கின்ற வார்த்தையை சொல்லி நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதற்கடுத்து அல்லாஹ் தாய்ப்பாலினுடைய மகிமை என்ன என்பதை அந்த வசனத்தில் நமக்கு இதா ஸல்லத்தும் மா ஆதைத்தும் பில் மஅரூஃப் என்கின்ற வார்த்தையை சொல்லி நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். இதை கேட்டும் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களை தாய் தந்தையர்களை மதித்து வாழக்கூடிய சாலிஹான பிள்ளை செல்வங்களாக அல்லாஹ் தஆலா உருவாக்கி அருள் புரிவானாக. அதுபோல நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு எல்லா விதமான கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி தரக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நாட்கள் புரிவானாக. நாம் இதை கேட்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.